இன்னைக்கு நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பொரியரிசி உருண்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை லைட்டாக கரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ பேனில் 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் பேனில் மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா அரிசி பொரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி. இப்போ இதோ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் போட்டு ரவை கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 5 பல் முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் துருவிய தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்ச அரிசியும் இதோட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கூடவே வெல்லம் தண்ணியும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பொரியரிசி உருண்டை ரெடி. நாங்களாம் சின்ன வயசில் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்னு கேட்டால் எங்கள் பாட்டி இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.